8 மே 2023. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி: இப்பொழுது மிகவும் துக்கமுடையவர்களாக இருக்க காரணம் என்ன? பாபா சொல்றாரு, அரை கல்பத்திலிருந்து எப்பொழுது நீங்கள் விகாரி ஆனீர்களோ, அரை கல்பத்திலிருந்து எப்பொழுது நீங்கள் விகாரி ஆனீர்களோ அப்போதிலிருந்து துக்கம் அடைந்து மிகவும் துக்கமுடையவராக ஆகிவிட்டீர்கள். இரண்டாவது கேள்வி: யாருக்கு பாவ சுமை ஏற்பட்டு விடுகிறது? யார் தவறான கர்மம் செய்கிறார்களோ, தந்தையிடம் இருந்து ஆஸ்தி பெறுவதில் கூட தடை ஏற்படுத்துகிறார்களோ, யார் தவறான கர்மம் செய்கிறார்களோ, தந்தையிடம் இருந்து ஆஸ்தி பெறுவதில் கூட தடை ஏற்படுத்துகிறார்களோ, அவர்களுக்கு மிக பெரிய பாவ சுமை ஏறிவிடுகிறது. மூன்றாவது கேள்வி: ஞான மார்க்கத்தில் தடை ஏன் வருகிறது? ஞான மார்க்கத்தில் தடை ஏன் வருகிறது? ஏனெனில் இங்கு தூய்மையின் விஷயம் உள்ளது. ஆகியதான் ஞான மார்க்கத்தில் தடை வருகிறது. ஏனெனில் இங்கு தூய்மையின் விஷயம் உள்ளது. நாலாவது கேள்வி: கடைசியில் அனைவரும் எதை புரிந்து கொள்வார்கள்? பாபா சொல்றாரு, கடைசியில் அனைவரும் இந்த ஞானத்தை இவர்களுக்கு பரமாத்மா தான் பிரம்மா மூலமாக புரிய வைக்கிறார் என்று அனைவரும் புரிந்து கொள்வார்கள். எனவே இதற்கு பிரம்மா ஞானம் என்று சொல்லப்படுகிறது. அஞ்சாவது கேள்வி: மாஸ்டர் வள்ளல் யார்? தன்னுடைய ஒத்துழைப்பின் ஸ்டாக் மூலம் ஒவ்வொரு செயலிலும் வெற்றி அடையக்கூடியவர்கள்தான் மாஸ்டர் வள்ளல் ஆவார்கள். தன்னுடைய ஒத்துழைப்பின் ஸ்டாக் மூலம் ஒவ்வொரு செயலிலும் வெற்றி அடையக்கூடியவர்கள்தான் மாஸ்டர் வள்ளல் ஆவார்கள். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் டேஷ் தான் ஃபர்ஸ்ட், டேஷ் தான் முக்கியமானது. டேஷ் தான் ஃபர்ஸ்ட், டேஷ் தான் முக்கியமானது. முயற்சி தான் ஃபர்ஸ்ட், தூய்மை தான் முக்கியமானது. ரெண்டாவது, நிச்சய புத்தி உடையவர்கள் டேஷ், சந்தேக புத்தி உடையவர்கள், நிச்சய புத்தி உடையவர்கள் வெற்றி அடைவார்கள், சந்தேக புத்தி உடையவர்கள் அழிந்து போவார்கள். பாபா சொல்றார், சந்தேக புத்தி உடையவர்கள் அழிந்து போவார்கள். நிச்சய புத்தி விஜயந்தி வெற்றி அடைவாங்க, சந்தேக புத்தி உடையவங்க அழிந்து போவார்கள். மூன்றாவது, சதா டேஷ் இருக்க வேண்டும் என்றால் உலக நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியும் டேஷ் இருந்து பாருங்கள். சதா முகமலர்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்றால் உலக நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியையும் சாட்சியாக இருந்து பாருங்கள். அப்போ இன்னைக்கு நாள் முழுவதும் எப்படி பார்க்கணும்? இன்னைக்கு மட்டும் கிடையாது. சதா முகமலர்ச்சி, தேவனுடைய முகம் பாருங்க, எப்பவுமே முகமலர்ச்சியில் இருக்கு இல்லையா? அதை போல ஒவ்வொரு இந்த உலகத்துல எதை பார்த்தாலும் சாட்சியா பார்க்க கத்துக்கணும். அப்பதான் சதா முகமலர்ச்சியுடன் இருக்க முடியும். நாலாவது, ஸ்ரீமத் படி டேஷ் 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 ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். 3 டேஷ்.
ஸ்ரீமதப்படி தூய்மை, சுகம், சாந்தியை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். 5வது, குழந்தைகளுக்கு டேஷ் அல்லது டேஷ் வரக்கூடாது. குழந்தைகளுக்கு சந்தேகம் அல்லது தேக அபிமானம் வரக்கூடாது. குழந்தைகளுக்கு சந்தேகம் அல்லது தேக அபிமானம் வரக்கூடாது. அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.